ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன குக்கிங்னா பன்னீர் பட்டர் மசாலா தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பன்னீரை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்லி பவுட்ரு, கொஞ்சம் சால்ட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு எண்ணெய் லேசாக சிம்மில் வச்சு லேசாக காஞ்சதுக்கப்புறம் இதை போட்டுக்கலாம். இல்லைன்னா ரொம்ப காஞ்சிச்சுன்னா எண்ணெய் கருகிடும் மசாலா. இதை போட்டுட்டு இதை கூட பன்னீரை போட்டு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டெப் இல்லாமல் லாஸ்ட்டாக பன்னீர் அப்படியேவும் போடலாம், அப்படியேவும் நல்லாயிருக்கும். இது என் பசங்களுக்கு இப்படி செஞ்சால் தான் பிடிக்கும், அதனால நான் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுட்டு அதே வானல்லையே நான் எண்ணெய் மீதி அந்த ஃப்ரை பண்ணி எடுத்த எண்ணெயிலே இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதை போட்டிருக்கேன். அப்புறமா இதை நல்லா நல்லா கண்ணாடி வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் மாதிரி வரும்ல, அந்த ஸ்டேஜில் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அது கூட 2 துண்டு இஞ்சி, உரிச்சு வச்ச பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அதிகம் பச்சை வாசனை போய் நல்லா ஃப்ரை ஆகணும். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இந்த பச்சை ஸ்மெல்லாம் போனால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இதை நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நான் பேஸ்ட் மாதிரி அரைக்க தான் போகிறேன், அதனால தான் கொஞ்சம் பெருசு பெருசாக இஞ்சிலாம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் கேஷ்யூ எடுத்திருக்கேன். கேஷ்யூ போட்டால் நல்லா டேஸ்ட்டு நல்லா ரிச்சாக சூப்பராக இருக்கும். அதனால் அதையும் போட்டு வதக்கி ஆற வச்சுருக்கேன். அதை அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அதே வானலில் பட்ரு கொஞ்சம் தாராளமாக போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குது இல்லையா, பட்டர் காய்ச்சதும் அதை அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இந்த பட்டரில் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம நல்லா வதக்கிட்டு தான் அரைச்சோங்கிறதால அது பச்சை ஸ்மெல்லாம் இருக்காது. அந்த பட்டர் கூட இது மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக கேர்டு எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். கேர்டு என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாததால் நான் கேர்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்ச பன்னீர் இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அந்த மசாலாஸ்லாம் நல்லா உள்ளே இறங்குற மாதிரி ஒரு 2-3 கொதி விட்டுட்டு இறக்கிட்டா, ரொம்ப ஓவர் குக் பண்ணிடக்கூடாது. பன்னீர் சாஃப்டாக இருக்காது, ரொம்ப ஹார்டான மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 2 கொதி விட்டால் கூட போதும். அதுக்கப்புறம் மல்லித்தழை, கருவேப்பிலெல்லாம் போடணும்னு இல்லை, மல்லித்தழை மட்டும் போட்டுக்கலாம். போட்டு இறக்கிட்டோம்னா நம்ம அருமையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு செம காம்பினேஷன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி சப்பாத்தி தான். இதை வச்சு சைட் டிஷ் இதை வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் சாப்பிட்டு வரோம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சூப்பர் ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.